நண்பர்களே, ஆசிரியர் தகுதித் தேர்வு 2025 தாள் 1 மற்றும் தாள் 2 இவற்றிற்கு ஆன்லைன் வழியாக எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 அதற்கான கல்வி தகுதிகள் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த 2 தகுதித் தேர்வுகளுமே நீங்கள் எழுதலாம். ஆனால் தாள் 1 மற்றும் தாள் 2 இவற்றுக்கு நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 இவற்றை விண்ணப்பிக்கும் பொழுது சில தகவல்களை நாம் சேகரித்து வைத்து கொண்டால் நாம் எளிமையாக விண்ணப்பிக்க முடியும். ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1க்கு தேவையான தகவல்கள்: முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதற்கு இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர். இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா இமெயில் அட்ரஸை புதிதாக உருவாக்கி கொள்ளுங்கள். ஃபோன் நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பராக இருப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இமெயில் அட்ரஸுக்கும் ஃபோன் நம்பருக்கும் 2 ஓடிபி வரும். ரெண்டையுமே நீங்கள் தனித்தனியாக இமெயிலில் ஃபோன் நம்பர் ரெண்டையுமே தனித்தனியாக நீங்கள் அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் மற்றும் ஃபோன் நம்பருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அடுத்து அப்லோட் பண்ணுவதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்: முதலாவதாக ஃபோட்டோ. இது ஜேபிஜி வடிவத்தில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 40 கேபிக்குள்ளே இருக்கணும். இரண்டாவதாக சிக்னேச்சர். இது ஜேபிஜி வடிவத்தில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 40 கேபிக்குள்ளே இருக்கணும். மூன்றாவதாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். நான்காவதாக 10th மார்க் ஷீட். பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஐந்தாவதாக 12th மார்க் ஷீட். பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஆறாவதாக டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட். பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஏழாவதாக டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அல்லது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் மார்க் ஷீட். இதுவும் பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். எட்டாவதாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி. இது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டடீடு இன்ஸ்டியூஷன், கடைசியாக நீங்கள் எந்த கல்வி நிறுவனத்தில் படிச்சிங்களோ அந்த நிறுவனத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட டிசி அல்லது கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இதுவும் பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஒன்பதாவதாக கேரக்டர் சர்டிஃபிகேட். இது லேட்டஸ்ட்டாக வாங்கினதாக இருக்கணும். பழைய கேரக்டர் சர்டிஃபிகேட் வச்சுக்கக்கூடாது. லேட்டஸ்ட்டாக வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட். இதுவும் பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட வாங்கலாம் அல்லது உங்கள் ஊரில் உள்ள அரசு மருத்துவரிடம் இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டு வாங்கலாம். பழைய கேரக்டர் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அதனால புதிதாக இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து பத்தாவதாக ஃபோட்டோ ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட். இந்த 4ல் ஏதாவது ஒரு கார்டு நீங்கள் பிடிஎஃப் வடிவில் அந்த ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஐடி கார்டு உங்களுக்கு தேவைப்படும். மேற்கண்ட இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1 எளிமையாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நண்பர்களே, ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 2ற்கு தேவையான தகவல்கள்: முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதற்கு இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர். இமெயில் அட்ரஸ்க்கு ஓடிபி வரும், ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி வரும். இந்த 2 ஓடிபியை நீங்கள் தனித்தனியாக வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் மற்றும் ஃபோன் நம்பருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதனால் இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா புதிதாக இமெயில் அட்ரஸை உருவாக்கி கொள்ளுங்கள். ஃபோன் நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பராக இருப்பது மிகவும் நல்லது. அடுத்து விண்ணப்பிக்கும் பொழுது அப்லோட் பண்ணுவதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஃபோட்டோ. இது ஜேபிஜி வடிவத்தில் இருக்கணும். சைஸ் 40 கேபிக்குள்ளே இருக்கணும். இரண்டாவதாக சிக்னேச்சர். இதுவும் ஜேபிஜி வடிவத்தில் இருக்கணும். சைஸ் 40 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதுவும் பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து நான்காவதாக 10th மார்க் ஷீட். இது பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஐந்தாவதாக 12th மார்க் ஷீட். இது பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஆறாவதாக பிஏ, பிஎஸ்சி டிகிரி சர்டிஃபிகேட். பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 250 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்து ஏழாவதாக பிஏ, பிஎஸ்சி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட். அது பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். இப்போ கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த 3
வருடங்களுக்குரிய மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் ஒரே பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபைல் சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும். 8வதாக பிஎட் அல்லது ஸ்பெஷல் எஜுகேஷனில் பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அதுவும் பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். 9வதாக பிஎட் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு. நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் அதோட கன்சாலிடேட் மார்க் ஷீட், இல்லை நார்மல் பிஎட் படிச்சிருந்தாலும் அதோட கன்சாலிடேட் மார்க் ஷீட் அதுவும் பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து இந்த 9வது பாயிண்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பிஎட் ப்ரோக்ராம் வந்து 1 இயர் பிஎட் ப்ரோக்ராம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க் ஷீட் வந்து ஒரே ஒரு மார்க் ஷீட் தான் இருக்கணும். அந்த மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் பிடிஎஃப் வடிவில் சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா பிஎடை வந்து 2 இயர் கோர்ஸாக படிச்சிருப்பாங்க. அப்படி 2 இயர் கோர்ஸாக படிச்சிருக்கவங்களுக்கு வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் பிடிஎஃப் வடிவில் சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த 2 மார்க் ஷீட்டையும் நீங்கள் பிடிஎஃப் வடிவில் மாற்றி சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே நீங்கள் இருக்க மாதிரி அப்லோட் பண்ணணும். அடுத்து 10வதாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி. இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அல்லது டிசி ஆனது நீங்கள் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூஷன், நீங்கள் கடைசியாக படித்த கல்வி நிறுவனத்தில் வாங்கப்பட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். இதுவும் பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து 11வதாக கேரக்டர் சர்டிஃபிகேட். இது வந்து லேட்டஸ்ட்டாக வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். பழைய கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது. இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னா, நம்ம ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட வாங்கலாம். அதாவது கெசட்டட் ஆஃபீஸர் அட்டஸ்டட் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கலாம். அதே போல் நம் ஊரில் உள்ள அரசு மருத்துவர்கிட்டையும் நீங்கள் இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கலாம். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து 12வதாக ஃபோட்டோ ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இவற்றில் ஏதாவது ஒன்று அது வந்து பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். மேற்கண்ட இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ஐ நீங்கள் எளிமையாக ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்து கொள்ள முடியும். நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 ரெண்டுக்கும் விண்ணப்பிக்கும் பொழுது நம்முடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் நம்முடைய கையெழுத்து இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஜேபிஇஜி என்ற ஃபார்மேட்டில், அதாவது ஃபோட்டோ வடிவில் நம்ம வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் நம்மளோட கையெழுத்தையும் மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ சைஸ் அது எவ்வாறு இருக்கணும் அப்படின்னா 40 கேபிக்குள்ளே அதோட அளவு இருக்கணும். இப்போ இதை தான் நம்ம வந்து எவ்வாறு ஒரு ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணுவது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய கையெழுத்தை எவ்வாறு ரீசைஸ் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்முடைய அலைபேசியில் கேமராவை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய கையெழுத்தை ஒரு வெள்ளைத்தாளில் நம்ம கையெழுத்தை போட்டுட்டு அந்த கையெழுத்தை இது போல் உங்களுக்கு முதல்ல ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஃபோட்டோவை வந்து க்ராப் பண்ணிக்கணும். சின்னதாக நம்ம க்ராப் பண்ணலாம். எடிட் கொடுத்து இது போல் உங்களுக்கு க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் ஃபோட்டோ ரீசைசர் இல்லைனா ரீசைஸ் ஃபோட்டோ அப்படின்னு தட்டச்சு செஞ்சுட்டு தேட ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர் அப்படின்ற ஒரு செயலி உங்களுக்கு காட்டப்படும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செயலியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு காட்டப்படும். இந்த செயலியை நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டப்படுது. சரி, இந்த செயலியை நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதற்கு இங்கே ஓப்பன் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் இப்போ நம்ம கையெழுத்தை தான் நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோம், அதை தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்துட்டு கீழே ஓப்பன் அப்படின்னு இருக்கும்,
அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கையெழுத்தானது இப்போ இந்த இமேஜ் வந்து ஜேபிஜே அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது சரியாக தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு ஃபோன்லேயும் நம்ம வந்து ஃபோட்டோ பிடிச்சோன்னா ஜேபிஜே ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதை என்ன சைஸில் இருக்குது, அதாவது 649 KB அந்த சைஸில் தான் இந்த இமேஜ் இருக்குது. அதனால் இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா 40 KBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரீசைஸ் பண்ணணும். அதற்கு கீழே ரீசைஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபைல் சைஸ் அப்படின்னு இருக்கும். இதில் கஸ்டம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசையர்டு ஃபைல் சைஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கோங்க. இப்போ நான் 25 அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன். இப்போ இல்லை எனக்கு 30 வேணும் அப்படின்னா நீங்கள் 30, அதாவது 40 KBக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவும் நம்மளுடைய கையெழுத்தும் இருக்கணும். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கேபியா இல்லை எம்பியான்னு கேட்கும். நான் கேபி என்பதை தேர்வு செஞ்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ப்ராசஸிங் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா 649 KBலேருந்து 29 KBக்கு நம்ம வந்து இந்த கையெழுத்தை வந்து ரீசைஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த ஃபோட்டோ அதாவது இந்த இமேஜ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய ஃபோன்லேயே கேலரியிலேயே ஒரு ஃபோல்டராக தனியாக உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். இப்போ இங்கேருந்து வெளியே வந்துடுங்க. இப்போ உங்களுடைய ஃபோனில் கேலரியை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு புதுசாக காட்டப்படும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய கையெழுத்து காட்டப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அதுபோல் இதோட சைஸ் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் ஆனது ஜேபிஜே வடிவத்தில் இருக்குது. அதே போல் சைஸ் வந்து 28 KBக்குள்ளே இருக்குது. நண்பர்களே, இப்போ கையெழுத்தை நம்ம ரீசைஸ் பண்ணோம். அதே போல் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட ஃபார்மேட் வந்து ஜேபிஜே அந்த வடிவத்தில் இருக்கணும். ஃபைல் சைஸ் ஆனது 40 KBக்குள்ளே இருக்க மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸை நீங்கள் ரீசைஸ் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 தாள் 1 மற்றும் தாள் 2க்கு நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது நம்மளுடைய எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம PDF வடிவில் மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைல் சைஸ் வந்து 500 KBக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு, அதாவது நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி கான்வெகேஷன், அந்த கான்வெகேஷனை வந்து நீங்கள் 250 KBக்குள்ளே ரீசைஸ் பண்ணணும். இப்போ இதுபோல் ஒரு எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி PDFஆக மாற்றி அதுக்கப்புறம் அதோட ஃபைல் சைஸை வந்து எவ்வாறு 500 KBக்குள்ளே நம்ம மாற்றுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ப்ளே ஸ்டோரை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்துல டாக் ஸ்கேனர் அப்படின்னு தட்டச்சு செய்யுங்க. டாக் ஸ்கேனர் ஆப் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை தட்டச்சு செஞ்சுட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது டாக் ஸ்கேனர் அப்படின்ற ஒரு செயலி காட்டப்படும், அதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செயலியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணதால ஓப்பன் அப்படின்னு காட்டப்படுது. இப்போ இந்த செயலியை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கீழே ஒரு கேமரா சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி PDF மாற்றணுமோ அதை இதே போல் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுண்ட்ரி லைன் காட்டப்படும். இந்த பவுண்ட்ரி லைன் வந்து சரியாக இருக்கா என்பதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இது போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ சரியாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இதே போல் நீங்கள் எத்தனை பேஜ் வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி ஸ்கேன் பண்ணலாம். இப்போ
அடுத்த பேஜ் இதே போல் அடுத்த பேஜை நான் ஃபோட்டோ பிடிக்கிறேன். இந்த கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணேன்னா இந்த ரெண்டாவது பேஜ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அது வந்து ஸ்கேனாக மாற்றிவிடும். இப்போ இது போல் உங்களுக்கு நான் ரீசைஸ் பண்ணுறேன். இந்த பவுண்ட்ரி லைனை வந்து மாற்றிட்டேன். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ நான் 2 பேஜை வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக நான் மாற்றணும். அதுக்கப்புறம் ரீசைஸும் பண்ணணும். 500 கேபிக்குள்ளே நான் ரீசைஸ் பண்ணணும். அதற்கு இங்கே பார்த்திங்கன்னா சரி குறியீடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ சேவ் அப்படின்ற ஒரு குறியீடு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ சேவ் என்டையர் டாக்குமெண்ட் அப்படின்னு காமிக்கப்படும். இப்போ நம்ம 2 பேஜ் இருக்கிறதுனால அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பேஜாக இருந்துச்சுன்னா சேவ் என்டையர் டாக்குமெண்ட் அதை மட்டும் கொடுக்கணும். இப்போ ஒரே ஒரு பேஜை மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க இல்லை ஃபோட்டோ பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா சேவ் ஒன்லி திஸ் ஃபைல் அப்படின்னு மட்டும் இருக்கும். இப்போ நான் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட 2 பேஜை வந்து நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன், அதனால் சேவ் என்டையர் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து இங்கே ஒரு பென்சில் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த சர்டிஃபிகேட்டோட நேமை கொடுத்துக்கங்க. இப்போ நான் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் 10th மார்க் ஷீட்டு அப்படின்னா 10th மார்க் ஷீட் அப்படின்னு இந்த ஃபைல் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேவ் அஸ் பிடிஎஃப் இப்போ பிடிஎஃப் வடிவில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் சைஸ் வந்து 900 கேபி இருக்குது. நம்ம வந்து 500 கேபிக்குள்ளே நம்ம வந்து சுருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கீழே கம்ப்ரஸ் நவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா லோ குட் ஹை அப்படின்னு இருக்கும். இதை நம்மளுக்கு தேவையான அளவு சுருக்குங்க. பார்த்திங்கன்னா 459ன்னு வரும். மறுபடியும் சுருக்கிறேன், ஒரு 357ன்னு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 500 கேபிக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ கேபி வேணாலும் இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு 357 கேபி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கூட நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ரஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 357 கேபி அப்படின்னு கட்டப்படுது. சரி, அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஃபோன்லேயே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதை எப்படி அப்படின்னா சேவ் டு ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஃபோல்டர் நேம் முன்னாடி போட்டது வந்து ஃபைல் நேம், இப்போ ஃபோல்டர் நேம் TET அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அலோவ் கொடுங்க. இப்போ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ TET அப்படின்ற ஃபோல்டரில் இப்போ இந்த பிக்சர் அப்படின்ற ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ எஸ் அப்படின்றத அழுத்துங்க. இப்போ இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துடலாம். அடுத்து நம்ம பிடிஎஃபாக நம்ம சேவ் பண்ண அந்த ஃபைல் வந்து நம்மளுடைய ஃபோனில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபோனில் ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜரை திறந்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை திறந்து கொள்ளுங்கள். இப்போ மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நேமில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் இங்கே உங்களுக்கு காட்டப்படும், அதை திறந்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நேமில் வந்து நீங்கள் அந்த ஃபைல் நேம் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த நேமில் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து காட்டப்படும். இப்போ பிக்சர் அப்படின்ற ஒரு ஃபைலை தான் நம்ம பிடிஎஃபாக நம்ம சேவ் பண்ணோம், அதுதான் உங்களுக்கு இங்கே காட்டப்படுது. அதோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை டச் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுபோல் உங்களுக்கு தேவையான எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த ஃபோல்டரில், அதாவது TET அப்படின்ற ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டரில் அனைத்து எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக மாற்றி தேவையான அளவுக்கு ஃபைல் சைஸ் 500 கேபி அல்லது 250 கேபி அளவுக்கு
நீங்கள் ஃபைல் சைஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணி உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வு 2025ற்கு ஆன்லைன் வழியாக எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். இங்கு தேடும் இடத்துல டிஆர்பி அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது trb.tn.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். இந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் டிஆர்பி வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ். இப்ப இந்த வெப்சைட்டை நீங்க போன்ல ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். இப்ப நீங்க இத மடிக்கணினில திறந்தீங்க அப்படின்னா இடது பக்கத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். இதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நோட்டிபிகேஷன் நேம், நோட்டிபிகேஷன் டேட், அப்ளிகேஷன் டேட், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், பேமெண்ட் லாஸ்ட் டேட், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இது டென்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நோட்டிபிகேஷன் நேம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் TNTET 2025 பேப்பர் 1. இந்த பேப்பர் 1 அதோட நோட்டிபிகேஷன் எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா 11ஆம் தேதி 8வது மாசம் 2025. இப்ப அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 11/8 மாசம் 2025. இப்ப அப்ளை பண்றதுக்கான இறுதி தேதி, கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி 9வது மாதம் 2025. இப்ப பேமெண்ட் பண்றதுக்கும் அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டேட், அதாவது 8/9/2025. இப்ப டென்டேட்டிவ் அப்படின்னு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. ஆனா சரியான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன தேதி அப்படின்னா பேப்பர் 1க்கு வந்து 15/11/2025. அடுத்து இந்த TNTET பேப்பர் 1 அப்படின்ற எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எழுதலாம், அதாவது அவர்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அவர்கள் எந்தெந்த வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதை பார்க்கலாம். இப்ப TET நோட்டிபிகேஷன் அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் TNTET பேப்பர் 1 ஃபார் கிளாஸஸ் 1 to 5 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த TET பேப்பர் 1 ஆனது 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை பணிபுரிவதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தான் இந்த பேப்பர் 1 என்ற எக்ஸாம். அடுத்து அவர்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்ப முதல்ல ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ், அதாவது ஹையர் செகண்டரியில அதாவது 12th ஸ்டாண்டர்ட்ல அவங்க வந்து 50% மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும். மற்றும் பாஸ்டு ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2-year டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன், அதாவது டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 ஆண்டுகள் படிப்பு. இந்த 2 ஆண்டுகள் படிப்பை வந்து முடிச்சிருக்கணும். டீச்சர் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இந்த 2 ஆண்டு டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் இந்த எக்ஸாமை எழுதலாம் அப்படின்னு அந்த முதல் கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது கேட்டகரி என்ன அப்படின்னா ஹையர் செகண்டரி or its equivalent with at least 45% marks and passed or appearing in final year of 2-year diploma in elementary education in accordance with the NCTE recognition norms and procedure regulation 2002. இந்த NCTE norms regulation 2002 இன் படி டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் அந்த 2 ஆண்டுகள் வந்து டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் 2 ஆண்டுகள் படிப்பு முடிச்சிருக்கணும். இதுக்கும் பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரியில வந்து பாத்தீங்கன்னா 45% மார்க் இருந்தா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் அதாவது 2 ஆண்டு அந்த பட்டய படிப்பு, அந்த பட்டய படிப்பு வந்து எதன் நாம்ஸ் இருக்கணும் அப்படின்னா NCTE நாம்ஸ் அடிப்படையில அந்த 2 ஆண்டு பட்டய படிப்பு ஆசிரியர் பட்டய படிப்பு படிச்சிருக்கணும். அதுல பாஸ் பண்ணவங்களும் எழுதலாம், இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம் அப்படின்னு இந்த 2வது கேட்டகரியில கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது 3வது கேட்டகரியா ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் ஃபைனல் இயர் ஆஃப் 4-year பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் BLEd அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது
12th முடிச்சுட்டு அந்த 12thல வந்து 50% மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் 4 இயர் பேச்சுலர் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். அந்த 4 இயர்ல வந்து ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 4வது கேட்டகரியாக ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2 இயர் டிப்ளமா இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன். அதாவது 12th ஸ்டாண்டர்ட்ல 50% மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் எஜுகேஷன்ல பட்டய படிப்பு டிப்ளமா இன் எஜுகேஷன் 2 இயர்ஸ் அதை முடிச்சவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அதுல ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து டிப்ளமா, இது வந்து டிகிரிலையும் ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கு. இதுல டிப்ளமா இன் எஜுகேஷன், அதுல ஸ்பெஷல் எஜுகேஷன் 2 இயர் படிக்கணும். அந்த டிப்ளமாவில் முடிச்சவங்க 12th முடிச்சுட்டு 12thல 50% மார்க் வாங்கினவங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல டிப்ளமா இன் எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் முடிச்சிருக்கணும். அதுல இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம், பேப்பர் 1 எக்ஸாம் எழுதலாம். மொத்தம் உங்களுக்கு இந்த 4 கேட்டகரியா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் பேப்பர் 1க்கான குவாலிஃபிகேஷன். அடுத்து தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டிஇடி 2025 பேப்பர் 2. இது நோட்டிபிகேஷன் டேட் வந்து 11/8/2025. அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட் டேட் வந்து 11/8/2025. அப்ளிகேஷன் வந்து முடியக்கூடிய நாள் வந்து 8/9/2025. இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் வழியாக தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அது ஆன்லைன் வழியாக அப்ளை பண்றதுக்கான இறுதியான நாள் வந்து 8/9/2025. பேமெண்ட் லாஸ்ட் டேட், இப்ப அது பணம் கட்டுவதற்கான லாஸ்ட் டேட் வந்து 8/9/2025. இப்ப டென்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது வந்து உங்களுக்கு பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 16/11/2025 அப்படின்னு புதுசாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த டெட் பேப்பர் 2 வந்து யாரெல்லாம் எழுதலாம், அவங்களுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இப்ப டெட் நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டிஇடி பேப்பர் 2 ஃபார் கிளாஸஸ் 6 to 8. அதாவது இந்த பேப்பர் 2 முடிச்சவங்க வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை பணிபுரிவதற்காக இந்த பேப்பர் 2 எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 அப்படின்ற தேர்வு வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை பணிபுரிவதற்கான ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு தான் இந்த பேப்பர் 2. அதுக்கு அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட், அதாவது தமிழ், இங்கிலீஷ் அண்ட் அதர் தேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இப்போ தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இது போல இருக்கு இல்லையா, அது கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இவர்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதலாவதாக பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்ட். இப்போ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2 இயர் டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன். அதாவது டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் 2 இயர் படிக்கிறவங்க இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த பேப்பர் 2 எக்ஸாம் வந்து எழுதலாம். இந்த 2 இயர் டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். இல்ல 2 இயர் டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனா கண்டிப்பா அவங்க வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் டிகிரி வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரி வந்து இந்த ஆண்டு தான் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ். இப்ப டிகிரியில வந்து 50% மார்க்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கணும். அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் இன் எஜுகேஷன் பிஎட். இப்ப பிஎட் வந்து அவங்க இறுதி ஆண்டு படிக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப வந்து நம்மளுடைய மாநிலத்துல பிஎட் வந்து 2 ஆண்டுகள் படிப்பா இருக்கு. தற்போது வந்து 2 ஆண்டுகளா இந்த பிஎட் வந்து மாத்திட்டாங்க. இதுல ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய பிஎட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இந்த பேப்பர் 2 எக்ஸாம் வந்து எழுதலாம். அவங்க டிகிரியில வந்து 50% மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்றது இந்த 2வது கேட்டகரி கொடுத்திருக்காங்க. அடுத்து 3வதா பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 45% மார்க்ஸ் அண்ட் பாஸ்ட். அதாவது கிராஜுவேஷன் டிகிரியில வந்து 45% மார்க் அவங்க வந்து வாங்கி பாஸ் பண்ணிருக்கணும். அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் இன் எஜுகேஷன் பிஎட்ல வந்து அவங்க வந்து இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பிஎட் முடிச்சவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க வந்து எந்த நாம்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த பிஎட் ஆனது இன் அக்கார்டினன்ஸ் வித் த என்சிடிஇ ரெகக்னேஷன் நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்.
regulation issued from time to time in this regard. இந்த NCT norms படி B.Ed வந்து முடிச்சவங்க அல்லது அந்த B.Ed வந்து இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் வந்து கிராஜுவேஷன்ல வந்து 45% மார்க் இருந்தாவே இந்த பேப்பர் 2 எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காவது கேட்டகரியாக ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்ட் பாஸ்டு. அதாவது ஹையர் செகண்டரியில வந்து 50% மார்க்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்கணும். அடுத்து அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 4-year பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் BLEd அப்படின்னு சொல்றாங்க. பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். இந்த BLEd அது வந்து 4-year பேச்சுலர் டிகிரி படிக்கிறவங்க முடிச்சவங்களும் எழுதலாம். இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய 4வது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களும் எழுதலாம். அவங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து 50% மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து 50% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். 4-year பேச்சுலர் டிகிரி அதாவது பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சவங்களும் எழுதலாம். இறுதி ஆண்டு அதாவது ஃபைனல் இயர் 4th இயர் படிக்கிறவங்களும் இந்த பேப்பர் 2 எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 4வது உங்களுக்கு கேட்டகரியும் புதிதாக இந்த ஆண்டு தான் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 5வது கேட்டகரியா பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ். அதாவது ஹையர் செகண்டரியில 50% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 4-year BA BSc Ed ஆர் BA Ed BSc Ed அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹையர் செகண்டரியில 50% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் மற்றும் வந்து 4-year டிகிரி ப்ரோக்ராம் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் 4-year டிகிரி வந்து படிக்கக்கூடிய அல்லது படிச்சு முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த பேப்பர் 2 எக்ஸாம் எழுதலாம். ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம். படிச்சு முடிச்சவங்களும் கண்டிப்பா எழுதலாம். அதற்கு அடுத்தது கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன். அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன்ல B.Ed முடிச்சவங்க அவங்க வந்து கிராஜுவேஷன்ல வந்து 50% மார்க்ஸ் வந்து முடிச்சிருந்தாங்கன்னா இந்த பேப்பர் 2 எக்ஸாம் வந்து எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் எஜுகேஷன் B.Ed படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் இந்த பேப்பர் 2 எக்ஸாமை எழுதலாம். அடுத்து இறுதியாக எனி கேண்டிடேட்ஸ் ஹேவிங் குவாலிஃபைட் B.Ed ப்ரோக்ராம் ரெகக்னைஸ்ட் பை த NCTE இஸ் எலிஜிபிள் டு அப்பியர் இன் TNTET. அதாவது டிகிரி முடிச்சுட்டு B.Ed படிச்ச யார் வேணாலும் இந்த பேப்பர் 2 எக்ஸாம் வந்து எழுதலாம். அது வந்து NCTE நார்ம்ஸ் படி அவங்க வந்து B.Ed வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். அந்த நார்ம்ஸ் படி இவங்க வந்து பேப்பர் 2 எக்ஸாம் எழுதுவதற்கு தகுதி அப்படின்னு இந்த இறுதியா ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நண்பர்களே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த TNTET பேப்பர் 1 TNTET பேப்பர் 2 இந்த 2 எக்ஸாமே நீங்க ஒருத்தர் வந்து எழுதலாம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க 2 எக்ஸாமே நீங்க எழுதலாம். ஆனா 2 எக்ஸாமுக்கும் நீங்க தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த 2 எக்ஸாமுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வழியாக தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 தாள் 1 மற்றும் தாள் 2 இந்த 2 தேர்வுகளும் இந்த ஆண்டு எழுத்து தேர்வாக அதாவது OMR ஷீட் வழியாக தான் உங்களுக்கு வந்து தேர்வு நடைபெறும் என்று சொல்லியிருக்காங்க. கடந்த முறை வந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வானது உங்களுக்கு கணினி வழியாக நடைபெற்றது. தற்போது எழுத்து தேர்வாக அதாவது OMR ஷீட் வழியாக தான் இந்த 2 தேர்வுகளும் நடைபெறும் என்பதை ஆசிரியர் தேர்வு வாரியம் குறிப்பிட்டுள்ளது. அடுத்து இந்த 2 தேர்வுகளும் தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வுகளுக்குமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்கப்படும். ஒவ்வொரு வினாவுக்கும் 1 மதிப்பெண்கள் வீதம் 150 வினாக்கள் கேட்கப்படும். மொத்த மதிப்பெண்கள் 150. தாள் 1க்கு 150 மற்றும் தாள் 2ற்கு 150. அடுத்து தாள் 1ற்கான தேர்வு நேரம் 3 மணி நேரம் ஆகும். தாள் 2ற்கான தேர்வு நேரம் 3 மணி நேரம் ஆகும். அடுத்து தாள் 1ற்கான மதிப்பெண் விவரங்களை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் உங்களுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி ரெலவெண்ட் டு த ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 11 years. இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து 30 மார்க்ஸ் வந்து 30. மீடியம் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். அடுத்து இரண்டாவதாக லாங்குவேஜ் 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது. இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து 30 மார்க்ஸ் வந்து 30.
அடுத்து மூன்றாவதாக லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ், அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 30, மார்க்ஸ் வந்து 30. அடுத்து நான்காவதாக மேத்தமேட்டிக்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 30, மார்க்ஸ் வந்து 30, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். அடுத்து ஐந்தாவதாக என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து 30, மார்க்ஸ் வந்து 30, மீடியம் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். இப்போ மொத்தம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து 150, மொத்த மதிப்பெண்கள் வந்து 150. அடுத்து தாள் 2ற்கான மதிப்பெண் விவரங்களை பற்றி பார்க்கலாம். இப்போ கண்டென்ட் 1 சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி, relevant to the age group of 11 to 14 years கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் MCQ வந்து 30, மார்க்ஸ் வந்து 30, மீடியம் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ். அடுத்து இரண்டாவதாக லாங்குவேஜ் 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இவற்றில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி. இப்போ MCQ வந்து 30, மார்க்ஸ் வந்து 30. அடுத்து மூன்றாவதாக லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் கம்பல்சரி, MCQ வந்து 30, மார்க்ஸ் வந்து 30. அடுத்து நான்காவதாக 4A ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ், 4B ஃபார் சோஷியல் சயின்ஸ் டீச்சர், சோஷியல் சயின்ஸ், ஃபார் எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர் 4A ஆர் 4B. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MCQ வந்து 60, மார்க்ஸ் வந்து 60. இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் உண்டு. இப்போ இறுதியாக நம்ம பேப்பர் 2 பொறுத்தவரையிலும் மொத்த வினாக்கள் வந்து 150, மொத்த மதிப்பெண்கள் 150. நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு சிலபஸ் ஆசிரியர் தேர்வு வாரியமே வெளியிட்டிருக்கு. அந்த சிலபஸோட PDF லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான சிலபஸ் வந்து PDF வடிவில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அந்த சிலபஸ் படி நீங்கள் படித்து தேர்வுக்கு தயாராகுங்கள். நண்பர்களே, அடுத்து தாள் 1 மற்றும் தாள் 2ற்கு தேர்வு கட்டணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இஸ் ₹600 ஃபார் ஈச் அப்ளிகேஷன் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றது பொதுவாக ₹600, ஒவ்வொருத்தருக்கும் ₹600. இதில் சில கம்யூனிட்டிக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. அதாவது SC, SCA, ST மற்றும் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், மாற்றுத்திறனாளி, இவர்களுக்கு மட்டுமே தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா ₹300 கட்டினா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த தேர்வு கட்டணம் பார்த்திங்கன்னா இப்போ தாள் 1 மற்றும் தாள் 2 நீங்கள் 2 தேர்வுமே நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்வுக்குமே நீங்கள் உங்களுக்கு என்ன தேர்வு கட்டணம் கொடுத்துருக்காங்களோ, இப்போ ₹600 அப்படின்னா தாள் 1க்கு 600, தாள் 2க்கு ₹600 கட்டணும். இல்லை ₹300 அப்படின்னா தாள் 1க்கு ₹300, தாள் 2க்கு ₹300 அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த தேர்வு கட்டணத்தை நீங்கள் ஆன்லைன் வழியாக தான் பே பண்ணணும். அதாவது உதாரணத்திற்கு இப்போ பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் SBIயில், இல்லை நெட் பேங்கிங் அதர் பேங்க்ஸு, அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இவற்றின் மூலமாக தான் நீங்கள் தேர்வு கட்டணத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணத்தை நீங்கள் ஆஃப்லைனில், அதாவது DD எடுத்து நீங்கள் அதை வந்து அஞ்சல் வழியாக அனுப்புறது, இது போன்றதெல்லாம் நீங்கள் தேர்வு கட்டணத்தை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த காணொலியை பொறுத்தவரையிலும் ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இவற்றுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு தேவையான விவரங்கள். இப்போ பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து முன்னாடியே சேகரித்து வைத்துக்கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவை எவ்வாறு ரீசைஸ் பண்ணுவது, ஒரு டாக்குமெண்ட்டை எவ்வாறு PDF-ஆக மாற்றுவது, அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் அதாவது PDF-ஐ எவ்வாறு கம்ப்ரஸ் பண்ணுவது, பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான கல்வி தகுதிகள் என்னென்ன, வினாக்கள் எவ்வாறு கேட்கப்படும், மதிப்பெண் பற்றிய விவரங்கள், தேர்வு நேரம் என்ன மற்றும் தேர்வில் விடையளிக்கும் முறை என்ன, அதுக்கப்புறம் பேப்பர் 1 பேப்பர் 2 இவற்றுக்கான சிலபஸ் மற்றும் தேர்வுக்கான கட்டணங்கள் என்ன, இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்தோம். நண்பர்களே, அடுத்த காணொலியில் நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 தாள் 1 மற்றும் தாள் 2ற்கு எவ்வாறு ஆன்லைன் வழியாக விண்ணப்பிப்பது மற்றும் நம்முடைய தேர்வு கட்டணத்தை ஆன்லைன் வழியாக எவ்வாறு செலுத்துவது மற்றும் நாம் விண்ணப்பித்த விண்ணப்பத்தை எவ்வாறு டவுன்லோட் பண்ணுவது, இதை பற்றிய விவரங்களை அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.